யோசேப்புக்கு மேல தேவன் ஒரு பெரிய தரிசனம் வச்சார். எந்த தரிசனம்? ஆமா, எந்த தரிசனம் நம்ம தியானிச்சு கொண்டு இருக்கிறோம்? தேங்க்யூ. வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி. ஒருவேளை குழிக்குள்ள ஓட்ட பொழுது தப்பிச்சு அவங்க அப்பாட்ட வந்திருக்கலாம். எகிப்துல இருந்த பொழுது தப்பிச்சு அவங்க அப்பாட்ட வந்திருக்கலாம். அடுத்து அவன் சிறைச்சாலைக்குள்ள இருந்த பொழுது தப்பிச்சு வந்திருக்கலாம். ஏன் ஒருவேளை ராஜாவாகிற பொழுது என்னன்னா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதாவது இப்ப யோசேப்பு குழிக்குள்ள கடந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் இப்ப ராஜா அரண்மனையில போய் உட்காந்துட்டார். ராஜா அரண்மனை போய் உட்கார்ந்த உடனே இப்ப நான் நல்லா இருந்தேன்னா அப்படி நினைச்சுவேன், எங்க அப்பா எப்படி இருக்கிறாருன்னு. நான் இப்ப யாரு? ராஜா. முதல்ல நான் குழிக்குள்ள கடந்தேன், சிறைச்சாலைக்குள்ள கடந்தேன். இப்ப நான் என்னவாயிட்டேன்? ராஜா. நான் போய் எங்க அப்பா ஒரு பார்த்துட்டு வரேன் அப்படின்னா பார்வோன்ட்டு கேட்டிருந்தா பார்வோன் விடாமையா இருந்திருப்பாரு? பார்வோன் விடாமையா இருந்திருப்பாரு? இல்ல, அவர்கள் என்ன தேடி வரணும்னு வெயிட் பண்ணாரு பாருங்க. அவர்கள் என்ன தேடி வரணும். நான் ராஜா. ஏன்னா கர்த்தர் எனக்கு குறித்த அந்த ஸ்தானம், கர்த்தர் எனக்கு குறித்த அந்த இடம், அது கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம். இது இந்த தரிசனத்தை தாண்டி நான் என்ன செய்ய மாட்டேன். அது எங்க அப்பாவானாலும் சரி, அல்லது எங்க அம்மாவானாலும் சரி, அல்லது என்னுடைய நண்பர்களானாலும் சரி, என்னுடைய தம்பிகளானாலும் சரி, அல்லது எங்க அண்ணனானாலும் சரி, நான் போய் அவங்கள பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கர்த்தர் குறித்த அந்த கோட்டை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், தாண்ட மாட்டேன்.